அன்பு கலந்தினி வணக்கம் நேர்களே. அட்வொகாட்டா குரலினுடைய பொருண்மையத்தில் மீண்டும் சந்திக்கின்றோம். நேரடியாக இன்றைய விருந்தினரை அறிமுகப்படுத்துகின்றேன். பொது முகாமைத்துவம், நிதி சார்ந்த துறைகளிலே அதிதேர்ச்சி பெற்ற கலாநிதி ரமேஷ் ராமசாமி அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். வணக்கம் ரமேஷ். வணக்கம். உங்களுடைய பகுதி பொது முகாமைத்துவம். இந்த பொது முகாமைத்துவம் என்ற கல்வி நீங்கள் சர்வதேச தரத்தில் கற்றிருப்பீர்கள். ஆனால் இலங்கையிலே நிகழும் செயற்பாடுகள் என்பது நீங்கள் அன்னளவாக ஒரு 50 வருடங்களுக்கு முன்னர் எப்படி இந்த பொது முகாமைத்துவத்தின் செயற்பாடுகள் இருக்கின்றதோ அது இன்னும் மீதமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இது நாங்கள் சொல்லுவோம் அந்த அப்டேட்டட் என்று சொல்லப்படுகின்ற புதிய வடிவத்திலே இந்த பொது முகாமைத்துவத்தை கொண்டு வரதுல அதிமுக்கிய சிக்கல்கள் இருக்குது. நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம், ஆனால் இன்னும் நாங்கள் அந்த பின்தங்கின நிலையில் தான் தங்கி இருக்கிறோம். இதற்கு மூல காரணம் என்ன நினைக்கிறீங்க? நன்றி கஜமுகன். உண்மையில் பொது முகாமைத்துவம் தொடர்பான இந்த கருத்தாடல் உலகளாவிய ரீதியில் 1980களின் பின்னர் தான் ஆரம்பித்தது. அது குறிப்பாக பிரித்தானிய பிரதமராக இருந்த மார்கரெட் தச்சர் என்பவர் தான் அந்த சிந்தனையை முதலில் அறிமுகப்படுத்தினார். ஏனென்றால் பிரித்தானிய பொதுத்துறை நிர்வாகம் மிகவும் பலவீனமாகவும் ஊழல் மோசடிகள் நிறைந்ததாகவும் வினைத்திறனற்றதாகவும் செயற்திறனற்றதாகவும் காணப்பட்டது. ஆகவே அந்த நிலையினை மாற்றி பொது நிறுவனங்களுடைய வினைத்திறனையும் செயற்திறனையும் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அது அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அறிமுகப்படுத்தின அந்த காலம், அதுவும் பிரித்தானிய அந்த அந்த சூழலும் அதையும் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நிச்சயமாக இலங்கை எப்படி முகம் கொடுக்கிறதோ அப்படியான ஒரு பொருளாதார ரீதியாக பாரிய பிரச்சனைகள், நிதி நெருக்கடி. யுத்தத்துல அதிமுக்கியமாக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் தேர்தலுக்கு போய் தோல்வி அடைகிறார். பொதுமக்கள் சொல்கிறார்கள், யுத்தம் நடத்துவதற்கு நீங்கள் சிறப்பு, ஆனால் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு வேறொருவருக்கு தான் செல்ல வேண்டும் என்ற நேரம் வந்தவர் தான் மார்கரெட் தச்சர் வருகின்றார். ஆகவே அவர் இந்த சீர்திருத்தங்களை தீவிரமாக பொதுத்துறையில் மேற்கொண்ட பொழுது பாரிய எதிர்ப்புகள் அவருக்கு வந்தது. பொதுத்துறை அதிகாரிகள், சிரேஷ்ட சிவில் சேவை அதிகாரிகள் அவருடைய சீர்திருத்தங்களை பெரிய அளவில் எதிர்த்தார்கள். ஆனால் அவர் அதெல்லாம் பொருள்படுத்தாமல் நாட்டினுடைய நலனையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு பாரிய, நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ரெடிக்கல் ரிஃபார்ம்ஸ் என்று, அந்த தீவிர மறுசீரமைப்புகளை அவர் செய்தார். அதன் விளைவாகத்தான் ஒரு 10 ஆண்டுகளின் பின்னர் ஒரு பாரிய வளர்ச்சியினை பிரித்தானியா அடைந்து கொண்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த சிந்தனை இன்னொரு பக்கமாக அமெரிக்காவிலே ரொனால்ட் ரேகனுடைய தலைமையிலே ரேகனிசம் என்ற பெயரிலே மிக தீவிரமாக பொருளாதார மறுசீரமைப்புகள் அந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டது, பொருளாதாரத்தை அமெரிக்காவிலே கட்டியெழுப்புவதற்காக. இதன் பின்னர் தான் உலகம் முழுவதும் இந்த சர்வதேச நிதி நிறுவனங்களான உலக வங்கியாக இருக்கலாம், சர்வதேச நாணய நிதியமாக இருக்கலாம், இப்படியான நிறுவனங்கள் எல்லாம், உலக வர்த்தக அமையமாக இருக்கலாம், இந்த நிறுவனங்கள் எல்லாமே இந்த பொது முகாமைத்துவ சிந்தனைகளையும் மறுசீரமைப்புகளையும் உலகம் முழுவதும் அவர்கள் ஊக்குவித்தார்கள். அந்த வகையில் தான் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் அது பற்றிய கரிசனை மிக வேகமாகவே ஏற்பட்டது. அதற்கு பாரிய அளவில் நிதியும் வழங்கப்பட்டது அந்த மறுசீரமைப்புகளை முன்னெடுப்பதற்காக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி காலத்திலே பொது முகாமைத்துவம் மற்றும் மறுசீரமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைச்சு கூட உருவாக்கப்பட்டு அமைச்சர்கள், அமைச்சுக்கு அலுவலகர்கள், நிதி எல்லாம் பெரிய அளவில் ஒதுக்கப்பட்டு, ஆனால் நாங்கள் ஒரு மறுசீரமைப்பையும் அந்த காலத்தில் காணவில்லை. அதற்கு முன்பும் இப்படியான முயற்சிகள் எடுக்கப்பட்டதை ஒழிய இன்று வரையில் நாங்கள் பொது நிறுவனங்களில் ஒரு பாரிய மறுசீரமைப்பு காண முடியவில்லை. சிறிய அளவில் இன்கிரிமெண்டல் படிப்படியான சின்ன சின்ன மாற்றங்களை நாங்கள் பார்க்கின்றமே ஒழிய பெரிய மாற்றம் எதுவும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஆகவே தான் இந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கை வங்குரோத்து அடைந்த நாடாக சர்வதேச அமைப்புகள் பிரகடனப்படுத்தியதன் பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட அந்த அறகலைய போராட்டம் பற்றி நாங்கள் நன்கு அறிவோம். அந்த போராட்ட காலத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் யுவதிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்திய ஒரு முக்கியமான விடயம்தான் ஆளுகை கட்டமைப்புடைய தோல்விதான் இலங்கையினுடைய வங்குரோத்து நிலைக்கு முக்கிய காரணம் என்று சொன்னார்கள். ஆகவே நாங்கள் சரியான நேரத்தில் இந்த பொது நிறுவனங்களில் ஆளுகை கட்டமைப்பில் மறுசீரமைப்புகளை செய்யவில்லை. ஆனால் 1977ஆம் ஆண்டு ஆசிய பிராந்தியத்தில் முதல் முறையாக நாங்கள் பொருளாதாரத்தை திறந்து விட்டோம். ரைட், எந்த விதமான அச்சமும் இல்லாமல். ஏனைய எம்மை விட பெரிய நாடுகள் சற்று தயக்கம் காட்டிய நேரத்தில் கூட நாங்கள் அவற்றையெல்லாம் பொருள்படுத்தாமல் ஜெயவர்தன பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு பொருளாதாரத்தை திறந்து விட்டார். எங்களுக்கு பின்னர் தான் இந்தியா கூட பொருளாதாரத்தை திறந்து விட்டது, ஜப்பான் கூட பொருளாதாரத்தை திறந்து விட்டது. ஆனால் அந்த காரியத்தை நாங்கள் அப்பொழுது செய்தாலும் கூட அதற்கு ஏற்ற வகையில் அதற்கு இணையாக நாங்கள் அரச கட்டமைப்பில் ஆளுகை கட்டமைப்புக்கு அவசியமான மறுசீரமைப்புகளை செய்ய தவறிவிட்டோம். அந்த திறந்துவிட்ட காலமும் ஆய்வு செய்யப்படவில்லை. திறந்துவிட்ட காலம் உணர்வினுடைய உணர்வை தமது வாக்களா மாற்றுவதற்கு செயல்பட்ட ஒரு கைங்கரியம் தான். அதே தவிர அது ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்யவில்லை. அதுக்கு முன்னர்
திருமதி பண்டாரநாயகம் மிக மிக மூடப்பட்ட முக்கியமான ஒரு கட்டுப்பாடு ஒன்றை செய்து நாட்டை அபிவிருத்தி செய்து கொண்டிருந்த நேரத்தில் மக்கள் விசனத்துக்கான ஒரு தீர்வு தான் அதே தவிர நாட்டின் தேவைக்கான ஒரு தீர்வாக அது இல்லை. அதை நாங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அண்மைய காலங்களிலே இப்போ எது எது என்னவாக இருந்தாலும் நாங்கள் இந்த பொது முகாமைத்துவம் என்று சொல்லும் போது எப்போதும் முதலாவது ஒரு தனி முகாமைத்துவத்தை எடுத்துக்கொண்டாலே வருவாயை நாங்கள் எடுத்து அதை தக்க வைத்து வருவாய்க்கேற்ற செலவீனம் என்பதனைத்தான் நாங்கள் ஒரு அடிப்படையாக சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டது. ஒரு 5 வயது பிள்ளைக்கும் ஒரு 100 ரூபா கொடுத்து இந்த மாதம் முழுக்க செலவழின்னு சொன்னா அது மாதிரி தான் செலவழிக்கும். ஆனால் இலங்கையின் இந்த நிதி முகாமைத்துவம் என்பது கூட, நிதியியல் முகாமைத்துவம் என்பது கூட நிபந்தனையற்ற இறக்குமதிகளையும் அந்நிய செலாவளிகளுடைய தேவையற்ற சுமைகளையுமே நாங்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று வரை. இதை தாங்கியமையால் தானே ரமேஷ் 18 முறை நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துக்கு சென்றிருக்கிறோம். பலருக்கு தெரியாது உண்மையை நாங்கள் என்று சொல்லணும். 18 முறை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இம்முறை இந்த கோவிட் அதுக்கு பிறகு இந்த பொருளாதார நெருக்கடியினால் தான் நாங்கள் ஏதோ புதிதாக செல்கிறோம் என்று அல்ல. இது 18 முறை. 18 முறையும் தோல்வி அடைந்திருக்கிறோம் அல்லவா ரமேஷ்? இது உங்கள் பார்வையில் என்ன? 18 முறையும் நாங்கள் இந்த சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய நிபந்தனைகள் அல்லது அவர்களுடைய அந்த அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றவில்லை. அவை அரசியல் நலன்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் மிகவும் எளிதாகவே புறக்கணிக்கப்பட்ட ஆட்சியாளர்களால். அதையெல்லாம் தாண்டி அந்த நிபந்தனைகளை பெரிய நாங்கள் தீவிரமான அல்லது ஒரு சீரியஸாக நாங்கள் எடுக்கவில்லை ஆட்சியாளர்கள். அதற்கு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்திரத்தன்மை ஒன்று நாட்டில் காணப்பட்டதும் அதற்கு பங்களிப்பு செய்தது. ஆனால் இந்த முறை அது முற்றிலும் வேறுபட்டு தீவிரமாக நாங்கள் 100க்கு 100% IMF உடைய பரிந்துரைகளையும் நிபந்தனைகளையும் பின்பற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது. என்னவென்றால் அதிலிருந்து சற்று வெளியில் வந்தால் கூட நாடு பழைய நிலைமைக்கு தள்ளி சென்றுவிடும், அங்குரோத்து நிலைமையை அடையும் என்ற ஒரு ஆபத்தின் காரணமாக அதனை நாங்கள் பின்பற்றுகின்றோம். இரண்டாவது, அப்படி ஒரு நிலைமை ஒரு சிறிய அளவிலேனும் ஏற்பட்டால் மக்கள் வீதிக்கு வருவார்கள் என்ற அச்சம் ஆட்சியாளர்களுக்கு மிகவும் ஆழமாகவே பதிந்து இருக்கின்றது. நிச்சயமாக. ஆகவே அதன் காரணமாக இந்த பொருளாதாரத்தை எந்த வகையிலேனும் கட்டி காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அதோடைய இந்த ஸ்டெபிலைசேஷன் நிலைத்தல் தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதில் ஆட்சியாளர்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அதனுடைய எதிர்வினை மிகவும் மோசமாக இருக்கும் என்பது ஆட்சியாளர்கள் நன்கு இன்று அறிந்திருக்கின்றார்கள். ஆகவே அதனால் தான் இன்று நாங்கள் இவ்வளவு காலமும் உதாசீனப்படுத்திய பெரியளவில் அதனை கணக்கில் எடுக்காத IMF உடைய நிபந்தனைகளை இன்று நாங்கள் கவனத்தில் எடுத்திருக்கின்றோம். அதிலும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அது உங்களுக்கு தெரியும். சமூகத்திலே வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்கள் படுகின்ற கஷ்டங்கள், அவர்களுடைய வருமானம் நிச்சயமாக சமூகத்திலே இலங்கையில் பொருளாதார அசமத்துவம் ஒன்று, வருமான அசமத்துவம் ஒன்று தீவிரமாக ஏற்பட்டு வருகின்றது. இன்றைக்கு உலகம் எதிர்கொள்கின்ற பிரதான பிரச்சனையும் அதுதான், பொருளாதார மற்றும் வருமான அசமத்துவம். ஆகவே அந்த நிலையினை நாங்கள் எவ்வாறு கையாள போகின்றோம் எதிர்காலத்தில் என்பது பற்றி அரசாங்கம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். எவ்வாறாயினும் இந்த நிபந்தனைகள் மிகவும் இறுக்கமாக பின்பற்றப்படுகின்ற காரணத்தினால்தான் ஓரளவுக்கேனும் இந்த 2 ஆண்டுகளில் பொருளாதாரம் ஒரு சாதகமான நிலையை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றது. அது எவ்வாறு செல்லும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். திறந்த பொருளாதாரம் 77 எவ்வளவு எங்களுக்கு பாரதூரமாக அமைந்ததோ அதே போன்று எனது தனிப்பட்ட கருத்து, நான் தொடர்ந்து இதை நிபுணர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்களும் மறுத்தாலும் கூட அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த விவசாயத்திலிருந்து திடீரென்று நாங்கள் சேவையை நோக்கி பாய்ந்ததும் ஒரு விதத்தில் எமது தனித்துவம் அல்லது தன்னிறைவை நாங்கள் கருத்தில் கொள்ளாது முந்திவிட்டோம் என்ற கேள்வி என்னிடம் இருக்கு. இது இப்படி ஒரு கேள்வி உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? நிச்சயமாக போதிய தயார்படுத்தல் இல்லாமல் நாங்கள் திடீரென சேவை துறையை நோக்கி நகர்ந்தமையும் கைத்தொழில் துறையை அபிவிருத்தி செய்யலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களிடம் காணப்பட்டதும் நான் நினைக்கின்றேன். அது நாங்கள் போதிய ஆயத்தம் இல்லாமல் செய்த ஒரு தவறாகத்தான் நானும் அதனை பார்க்கின்றேன். 90ஆம் ஆண்டுகளிலே ஆர் பிரேமதாஸ் அவர்கள் தான் இந்த கைத்தொழில் ஒரு முயற்சியை உருவாக்கினார். அதுக்கு முன்னர் பார்த்தீர்களாக இருந்தால் ஓரளவு தன்னிறைவடைந்த நாடாகத்தான் இலங்கையினுடைய விவசாயத்துறை இருந்தது. அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கைத்தொழில் துறை உடனடியாக வந்தோன்னா அந்த நேரத்தில் அது தேவையாகவும் இருந்தது. அதை நான் மறுக்கவில்லை. ஏனென்றால் அந்த நேரம் கூட இலங்கை பொருளாதாரத்திலே அந்த பிராந்தியத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் பிராந்தியத்தில் முதலாக பாய்ந்து கைத்தொழில் துறைக்கு சென்றது ஒரு விதத்தில் ஒரு நல்ல ஒரு பாய்ச்சல். நிச்சயமா அந்த பாய்ச்சல் மிக சரியாக இருந்திருந்தால் இந்தியா கூட இலங்கையினுடைய முகாமைத்துவத்துக்கு உட்பட்ட கைத்தொழில் துறையை தான் கொண்டு வந்திருக்கும். நீங்கள் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் மருது சுசுகி கவசாக்கி பஜாஜ் ஆரம்பிக்கும் முதலே இலங்கையிலே பல நிறுவனங்கள் ஜப்பானுடன் ஒன்றுபட்டு தனி நிறுவனங்களாக உருவாகின. யூனிக் போன்ற நிறுவனங்கள் அப்படி உருவாகி இருக்கின்றன.
இவை நாங்கள் தவற விட்டோம் என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. அது இருந்திருந்தால் பிராந்தியத்தினுடைய வல்லரசாக இருந்திருக்கலாம். இப்போது சிங்கப்பூர் எங்களை விட சின்ன நாடு, ஆனால் பல கைத்தொழில்களுடைய அந்த என்ன சொல்றது ரைட்ஸ், அந்த கையகப்படுத்தலை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதன் பாய்ச்சல் புரிதல் தவறாக போனமையால் நாங்கள் பல விடயங்களை தவறு விட்டோம் என்று கேள்வி எனக்கு இன்னும் இருக்கிறது. உண்மை. அதனை உண்மையில் நானும் எவ்வாறு பார்க்கின்றேன் என்றால், கைத்தொழில் துறையை நோக்கி நகர்வதற்கு முன்பு நாட்டில் போதிய தயார்படுத்தல்கள் செய்தோமா என்பதுதான் இங்குள்ள பிரச்சனை. ரைட். நீங்கள் வளர்ச்சியடைந்த நான் பங்களாதேஷை இப்பொழுது அடிக்கடி உதாரணத்துக்கு எடுக்கின்றேன். அதே போன்று இந்தோனேசியா இன்று ஆசிய பிராந்தியத்தில் அபரீத வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு நாடு. ரைட். வியட்நாமை விடுங்கள், வியட்நாம் எண்ண முடியாத அளவுக்கு வளர்ச்சி அடைந்து விட்டது. ஆனால் இந்த அண்மை காலத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே வளர்ச்சி அடைந்து வருகின்ற, மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடு தான் இந்தோனேசியா. அதே போன்று பங்களாதேஷ், அங்கு உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த கைத்தொழில் துறையிலே அண்மை காலத்தில் அவருடைய முன்னேற்றத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. உலகம் முழுவதும் இன்று ஆடை கைத்தொழிலை நிச்சயமாக 5 வீதத்துக்கு மேல் அவர்கள் தக்க வைத்து வருகின்றார்கள். பொருளாதார வளர்ச்சி கூட நிச்சயமாக. அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பங்களாதேஷை நாங்கள் எப்படி எடை போட வேண்டும், அதான் 5 வீதத்துக்கு மேல் தொடர் வளர்ச்சி. கோவிட் கால பகுதியில் குறிப்பாக கைத்தொழில் துறை ஸ்தம்பித்த நேரம் 3.7 3.8 வரை அவர்களுடைய வளர்ச்சி அதை நினைத்து பார்க்க முடியும். அவர்கள் உண்மையிலேயே இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் ஆடை தொழிற்சாலை, ஆடை கைத்தொழிலை நீங்கள் எடுத்து பார்த்தால் 2வது அல்லது 3வது இடத்தில் உலகத்தில் காணப்படுகின்றார்கள். ரைட். உலக ஏற்றுமதியில் கணிசமான அளவு அவர்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். அவர்கள் படித்தது இலங்கை தான். ஆகவே இன்று அவர்களுடைய அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஆடை கைத்தொழில் துறையுடைய பங்களிப்பு மிக மிக அபரிதமாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, போதிய அளவு உள்நாட்டு உற்பத்தி இன்று பங்களாதேஷிலே காணப்படுகின்றது. ஆசிய பிராந்தியத்தில் அதிகமும் அதாவது வாழ்க்கை செலவு குறைந்த நாடுகளுடைய பட்டியலில் 2வது இடத்தில் பங்களாதேஷ் காணப்படுகின்றது. நீங்கள் பொது முகாமைத்துவத்தை சிறப்பிச்சு எடுத்தவர். இப்போது நாங்கள் எங்கள் நிலை என்ன என்பதை பார்த்து விட்டோம். இந்த நிலைக்கு இன்னொரு காரணம், இப்போது உலகம் சர்வதேச சந்தை என்ற ஒன்றை வைத்துக்கொண்டுதான் நாடுகளுக்கான வினைத்திறன் பொருளாதாரத்திலே கணிக்கப்படுகிறது. நான் சொல்வது சரிதானே? சர்வதேசத்தில் ஒரு பெரும் சந்தை இருக்கிறது, இங்கே யாரும் வரலாம், நிபந்தனை இல்லை. ஆனால் நீங்கள் அதை செய்யும் போது குறைந்த செலவில் நிறைந்த தரத்தில் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்க முடியுமாக இருந்தால் அந்த பொருள் சர்வதேசத்தில் வெற்றி பொருளாக மாறுகிறது. இது தனியார் செயற்பாடுகளாகவும் இருக்கின்றன, அரச நிறுவனங்களும் அங்கே சந்தைக்கு செல்கின்றன. தேயிலை எனப்படும் போது இலங்கையை பொறுத்த மட்டில் 200 வருடங்களாக கொடிகட்டி பறந்த உலகிலேயே தரமான தேயிலை சிலோன் டீ என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய நிலை. ஆனால் இன்று நாங்கள் இந்த சந்தையிலே தோல்வி அடைகிற சூழலிலே முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்தியாவை பொறுத்த மட்டிலே ஏற்கனவே, அதாவது நாங்கள் சொல்லுவோம் எப்போதும் தென்னிந்தியாவிலிருந்து தான் தேயிலை ஆரம்பித்தேன். ஆனால் இன்று வட இந்தியா, அசாம் போன்ற பிரதேசங்கள் அடித்து வந்து விட்டன. கம்போடியா, வியட்நாம் வந்து விட்டன. கென்யா இப்போது வந்திருக்கின்றன. பிரேசில், எதிர்பாராத நாடுகள் எல்லாம் இதற்குள் உள்ளுணைந்திருக்கின்றன. இதுதான் உலக சந்தை. பலருக்கு தெரியாது. நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் இலங்கை தேயிலை தான் சர்வதேச சந்தையில். முதலாவது புரியாது. இது எல்லாத்துக்கும் காரணம், நீங்க பங்களாதேஷ் உதாரணம் சொன்னீங்க, வியட்நாம் உதாரணம் சொன்னீங்க, கென்யா உதாரணம் சொன்னீங்க. சராசரியா நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ பங்களாதேஷனுடைய ஆடை உற்பத்தி துறை, நாங்கள் அதை சொன்னோம் கைத்தொழில். இங்கே விவசாயம், இது பெருந்தோட்டத்துறை, விவசாயம்னு சொல்லுவோம். இந்த இரண்டிலுமே வினைத்திறன் என்ற பொருள் என்று ஏனைய நாடுகளில் இருக்கிறது. நாம் வினைத்திறனை சமரசம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் இருக்கின்றோம். இது வர்றது பப்ளிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் வருது, பொது முகாமைத்துவத்துக்கு தான் வருது. இதில் பொதுவாக அரச நிறுவனங்கள் இந்த முகாமையை அல்லது வினைத்திறனை சரிவர புரியாததான் இத்தனை வீழ்ச்சிக்கு மூல காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை கொடுத்தா நீங்க என்ன சொல்றீங்க? இலங்கையை பொறுத்தவரையில் அரச நிறுவனங்களில் வினைத்திறன் இன்மை என்பது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. அது நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், அண்மையிலே லஞ்ச ஊழல் எதிர்ப்பு விட நான் எதிர்பார்த்த விடையை விட கவலைக்கிடமான விட ரமேஷ் அவர்களே, கவலைக்கிடமான விட. நிச்சயமாக இதை நாங்கள் இப்படியே விடுறதா? இல்லை, இது உண்மையிலே அண்மையிலே இந்த லஞ்ச ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழுடைய பணிப்பாளர் சொல்லுகின்றார் பகிரங்க கூட்டம் ஒன்றில், இலங்கையின் அரச நிறுவனங்களில் 60% ஊழல் மோசடிகள் நிறைந்தவை என்று.
60 வீதமானவை. இது மிகவும் ஆச்சரியமான ஒரு தகவல். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கின்ற ஒரு அதிகாரி பகிரங்க கூட்டம் ஒன்றில் அவ்வாறு சொல்வது என்பது எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஊழல் தொடர்பாக ஆய்வு செய்கின்ற ஒருவன் என்ற வகையில் நானும் அதற்கு பின்னர் அதை தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தேன். ஆகவே இப்படியான ஒரு சூழலில் எவ்வாறு இந்த நாட்டை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது, நாங்கள் சொல்லுகின்ற முறைமை மாற்றத்தை எவ்வாறு அடைந்து கொள்வது? முயற்சிக்கலாம் ரமேஷ் அவர்களே. நிச்சயமாக 60% எப்படி கொண்டு ஆகவே செல்வதை யாரு வைத்துக் கொண்டு அப்ப செல்வது? அப்படியான ஒரு நிறுவன சூழலில் நீங்கள் எப்படி வினைத்திறனை எதிர்பார்ப்பீர்கள், செயற்திறனை எதிர்பார்ப்பீர்கள்? இன்னும் ஒரு சிறிய உதாரணத்தை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. இந்த அரச நிறுவனங்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இவல்யூவேஷன் என்று சொல்வோம், செயற்திறன் மதிப்பீடு ஒன்று நடக்கின்றது. அது உண்மையிலேயே சரியான முறையில், நேர்மையான முறையில் அந்த செயற்திறன் மதிப்பீடு நடக்கின்றது. அவ்வாறு நடந்திருந்தால் தனியார் துறையில் போன்று இன்று நீங்கள் கேட்கிற கேள்விக்கு இடமே இருக்காது. இதை சிங்கப்பூரில் செய்ய முடியுமா அரசு துறையில்? இதை ஹாங்காங்கிலோ அல்லது தென்கொரியாவிலோ நாங்கள் அரசு துறையில் செய்ய முடியாது. அப்ப இந்த பொது முகாமைத்துவத்துக்கு தனிப்பட்ட மதிப்பீடு, இறுக்கமான கொள்கைகளோட ஒரு அமைச்சு வரக்கூடாதா? இருக்கின்ற கடந்த காலங்களில் அவ்வாறான அமைச்சுகள் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அது வேறு தானே ரமேஷ் அவர்கள். இப்போது நான் இருக்கிறேன், நான் தான் ஜனாதிபதி. இப்போ புதுசா ஒரு நிறுவனங்கள் இப்படி செய்தேன்டா, நிறுவனத்தை போட்டாச்சு, அமைச்சை போட்டாச்சு, என்ன சொந்தக்காரருக்கு அந்த அமைச்சு பொறுப்பு கொடுத்தாச்சு. இப்போ என்னடா இவன் ஒரு ஊடகவியலாளர்னு கொண்டு சும்மா விதண்டாவாதத்தோட ஒரு விடைய சொல்றேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நான் யோசிக்கிறது பொய்யே இல்லை. இது நாங்க பார்த்தவைதான். ஆனால் இன்று அந்த நிலை இல்லை. இப்ப இப்ப அரசுன்ற செயற்திறனை பற்றி நாங்கள் வினா எழுப்பலாம். ஆனா அரசு ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த ஆட்சியை நகர்த்த முனைகிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏனென்றால் கடந்த இந்த 1 வருட கால அரசாங்கம் நல்ல நோக்கத்தோடு செல்கிறது. அப்ப இன்றைய காலகட்டத்தில் இவ்வகையான அமைச்சுக்கள் ஓரளவு வினைத்திறனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? நிச்சயம் இதுதான் சரியான காலம். உண்மையிலேயே அரசு துறையில் அல்லது பொதுத்துறையில் வினைத்திறனை கட்டியெழுப்பதற்கான சரியான காலமாக இதனை நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் ஆட்சி துறையில் இருக்கின்ற ஜனாதிபதி உட்பட ஏனைய அமைச்சர்கள், பிரதானமான அரசியல்வாதிகள் எல்லோருமே ஆளும் கட்சியில் தொடர்ச்சியாக வலியுறுத்துவது தான் அரசு துறையில் வினைத்திறனை மேம்படுத்த வேண்டும், செயற்திறனை மேம்படுத்த வேண்டும், பொறுப்பு குரலை உறுதிப்படுத்த வேண்டும், வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வேண்டும், ஊழலற்ற ஒரு சூழலை அரசு நிறுவனங்களில் ஏற்படுத்த வேண்டும். அதற்கான அரசியல் தலைமைத்துவம் ஒன்றும் இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்றது. மிக நீண்ட காலத்துக்கு பின்னர், சுதந்திரத்துக்கு பின்னர் என்னை பொறுத்தவரை ஊழல் எதிர்ப்புக்கான ஒரு அரசியல் தலைமைத்துவம் இன்று இலங்கையிலே காணப்படுகின்றது. அந்த தலைமைத்துவத்தின் காரணமாகத்தான் இந்த கடந்த ஒரு ஆண்டு காலப்பகுதியில் பல முன்னேற்றங்கள் இந்த ஊழல் எதிர்ப்பிலே ஏற்பட்டிருக்கின்றது. அரசியல்வாதிகள் 2 தசாப்தங்களாக இப்படி ஒரு நேர்காணல் நீங்கள் நானும் செய்திருக்க இயலாது. நிச்சயமாக இந்த காலம் தான் அதுக்கே வழி அதை பற்றி அதிகமாக பேசுவதற்கான சூழல் இலங்கையில் சாதாரண பிரஜை கூட அதை பற்றி இன்று பேசுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சாதாரண பொதுமக்களோடு பேசுகின்ற பொழுது கூட அவர்கள் சொல்லுகின்றார்கள், எது இல்லை என்றாலும் இந்த அரசாங்கத்திலே அவர்கள் திருடர்களை ஒழித்திருக்கின்றார்கள், திருடர்களை அவர்கள் கைது செய்கின்றார்கள், சட்டத்தின் முன் நிறுத்துகின்றார்கள், ஊழலுக்கு எதிராக அவர்கள் போராடுகின்றார்கள், அரசு அதிகாரிகள் மத்தியில் ஊழல் பற்றி ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு பெரிய மாற்றம், இந்த நாட்டில் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சாதாரண மக்கள் மத்தியில் அந்த மனநிலை ஏற்பட்டிருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக காணப்படுகிறது. ஆகவே வினைத்திறனை அரசு துறையில் கொண்டு வருவதற்கு பல வேலைகளை செய்ய வேண்டும். இலங்கையினுடைய அரசு துறையில் 16 லட்சம் பேர் தொழில் செய்கின்றார்கள். இது இலங்கைக்கு தேவையற்ற ஒரு பொதுத்துறை. இது ஒரு பப்ளிக் செக்டர் மிகவும் பெரிதான அளவில். உங்களோட கணிப்புல பொது முகாமைத்துவம் சார்ந்த ஆராய்ச்சி செய்வதானால் எவ்வளவு தேவை? இலங்கைக்கு 7 லட்சம் தாராளம். நிச்சயமாக 7 லட்சம் அரசு ஊழியர்கள் இலங்கைக்கு போதுமானது. தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சூழலில் நிச்சயமாக இதனை அரைவாசியில் குறைக்க வேண்டும். ஆனால் அது அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், திடீரென பொதுத்துறையில் ஆளுநரை குறைத்தால் அது என்ன நடக்கும்? வீதிகளிலே நடக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலைமை கூட உருவாக்கலாம். அதனால் தான் இந்த அரசாங்கம் கூட மிகவும் மெதுவாக, மிகவும் நிதானமாக அந்த காரியத்தை கையாளுகின்றது. நான் அண்மையில் கூட பார்த்தேன், கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் அரசு நிறுவனங்களிலே காணப்படுகின்றன. அதில் மிக முக்கியமான வெற்றிடங்களை மட்டும் இந்த அரசாங்கம் நிரப்புவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. ஆகவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த 16 லட்சம் பேரில் நான் புள்ளிவிவர ரீதியாக உங்களுக்கு சொல்ல முடியும், சுமார் 3.5 லட்சம் பேர் O-level தகமை கொண்டவர்கள் நமது பொதுத்துறையில் இருக்கின்றார்கள் இலங்கை. நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். உலகம் எங்கேயோ நகர்ந்து கொண்டிருக்கின்றது. டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். AI உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகில் அபரித புரட்சிகள், தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு, புத்தாக்கம் நடக்கின்ற ஒரு காலத்தில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட O-level சித்தி அடைந்தவர்களை, O-level சித்தி அடையாதவரும் அதில் இருக்கின்றார்கள் கணிசமாக. அவர்களை கொண்டு வினைத்திறனை பொதுத்துறையில் அதிகரிக்க முடியுமா? இன்னொரு 3 லட்சம் பேர் இருக்கின்றார்கள் A-level சித்தி அடைந்தவர்கள் அரசு துறையில். ஆக ஒரு கிட்டத்தட்ட இலங்கையினுடைய அரசு துறையில் 30% தான் பட்டதாரிகளாக, பட்ட பின்படிப்பு தகுதியை கொண்ட. உங்கள் குற்றச்சாட்டு கடந்த 2 தசாப்தங்கள்
அரசியல் நோக்கத்துக்காக அரசியல் வாக்குறுதிகளை வழங்கி 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 நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு தொழில் தருவேன் 40,000 50,000 என்று நிரப்பி 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 இந்த பொதுத்துறை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமைக்கு இன்று வந்திருக்கின்றது. மறுபக்கமாக பொருளாதாரத்துக்கு ஒரு சுமையாகவும் வரி செலுத்துகின்ற பொதுமக்களுக்கு ஒரு பாரிய சுமையாக மாறி இருக்கின்றது. ஆனால் தற்போது ஒரு தேர்தல் வைத்தால் கூட தேர்தல் வாக்குகளை மாத்திரம் பெற்றுக் கொள்வதற்கு விஞ்ஞாபனத்திலேயே அரசியல் கட்சிகள் 1,00,000 புதிய அது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் அப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரம் தான் இலங்கையில இருக்கின்றது. நீண்ட காலமாக வளர்த்து எடுத்திருக்கின்றோம் நாங்கள். ரைட், அதற்கு தான் மக்கள் விரும்புகின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் வாக்காளர்கள் விரும்புவது தமக்கான மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ், தனக்கு பொருள் சார்ந்த நன்மை என்ன கிடைக்கும் என்பதைத்தான் பார்க்கின்றார்கள் வாக்காளர்கள். தேர்தல் காலங்களில் அதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது தான் 2024ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் அதில் ஓரளவு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அது நிச்சயமாக அதுவும் அறகலைய போராட்டம் அதற்கு முக்கிய காரணம். பிரஜைகள் இலங்கையிலே நான் அடிக்கடி சொல்வது இலங்கையினுடைய வாக்காளர்கள் பிரஜைகளாக மாறி இருக்கின்றார்கள். இவ்வளவு காலம் வெறும் வாக்காளர்களாக இருந்தோம். இன்று நாங்கள் பிரஜைகளாக மாறி இருக்கின்றோம். நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த நாங்கள் செல்லுகின்ற தர்க்க ரீதியான சிந்தனை எமது பிரஜைகள் மத்தியில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றது. இந்த மாற்றத்துக்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. ஆகவே அந்த நிலையில் ஒன்று மற்றது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கின்றது. அதனை மறுக்கவே முடியாது. ஆகவே இந்த சூழலில் இந்த பொதுத்துறையை நாங்கள் தீவிரமாக மறுசீரமைக்க வேண்டும். மெரிட்டோக்ரசி என்று சொல்லப்படுகின்ற திறமைசாலிகளுக்கு முன்னுரிமை என்ற தத்துவத்தை முதலில் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவர் எந்த இனமாக இருக்கலாம், எந்த பின்புலத்தில் இருந்து வரலாம், இவற்றையெல்லாம் கடந்து திறமைத்தான் எல்லாவற்றுக்கும் முதலிடம் என்ற அந்த கொள்கையை, சித்தாந்தத்தை பொதுத்துறையில் நாங்கள் உள்வாங்காத வரையில் பொதுத்துறையை முன்னோக்கி நகர்த்துவது பெரும் சவாலாக இருக்கும். இலங்கையில் இன்னும் அந்த கலாச்சாரம் வரவில்லை. இந்த அரசாங்கம் செய்தால் கூட எதிர்க்கட்சியினுடைய தாக்கங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கமும் அதற்கு முயற்சி எடுக்கின்றது. ஆகவே அந்த மெரிட்டோக்ரசி பிரின்சிபல்ஸை நாங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கி பொதுத்துறையை மறுசீரமைக்க போகின்றோம் என்பது ஒரு சவாலுக்குரியது. அடுத்த பிரச்சனை இதில் என்னவென்றால், இவ்வளவு காலமாக சுமார் 40-50 ஆண்டுகளாக பொதுத்துறையிலிருந்து எல்லா சலுகைகளையும் வரப்பிரசாதங்களையும் அனுபவித்த இந்த அரசு அதிகாரிகள் திடீரென நீங்கள் கொண்டு வருகின்ற மறுசீரமைப்புகளால் தாம் இவ்வளவு காலம் அனுபவித்த வரப்பிரசாதத்தை இழப்பதற்கு ஒரு நாளும் விரும்ப மாட்டார். இன்னொரு பக்கம் நான் கவலைக்கிடமான செய்தி, அப்படியான தொழிலை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அது வரப்பிரசாதம் நினைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது அவர்களுக்கே தெரியவில்லை. ஏனென்றால் இதே போன்று ஒரு ஊழல் நிறைந்த செயற்பாடுகளோடு இருக்கக்கூடியது தான் இந்த சாக் பிரதேசம். வெறுமனே இலங்கை மாத்திரமல்ல, இப்போ மாலைதீவை தவிர்த்து ஏனைய நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் இலங்கை போன்ற ஒரு பொது முகாமைத்துவத்தினுடைய கட்டமைப்பு தான் அத்தனை நாடுகளிலும் இருக்கிறது. நாங்கள் கூறிய பங்களாதேஷிலும் கூட, பங்களாதேஷில் இலங்கையை விட மிகவும் பின்தங்கிய நிலையிலே பொது முகாமைத்துவம் இருந்தன, இன்றும் இருக்கின்றது. அதனால் தானே எப்போதும் பிரதமருக்கு எதிரான போராட்டங்கள் அதிகம் கொண்டு கொண்டிருக்கின்றன. முக்கிய காரணம். இருப்பினும் அவர்கள் வளர்கிறார்களே பொருளாதாரத்தில், அதற்குள் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கான தீர்வை அவர்கள் கணித்திருக்கிறார்கள் அல்லவா கலைஞர் ரமேஷ் அவர்களே. நாங்கள் இன்னும் வளர்ச்சி அடைந்த சிந்தனை, எங்களுக்கு தொழில்நுட்பத்தில் ஆசியாவிலே முதலாக புதிய தொழில்நுட்பங்கள், தகவல் தொழில்நுட்பங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துவது நாட்டில் இலங்கையுடைய கற்றல் வீராசாரத்தை கொண்டால் மிக அதிகம். சர்வதேச ரீதியில் புலம்பெயர்ந்த சிந்தனையாளர்கள் மற்றும் அகாடமிக்ஸ் கல்வியலாளர்கள் எந்த நாட்டிலேருந்து போயிருக்கிறார்கள் கேட்டால் அதுலேயும் நாங்கள் அதிகம். இவ்வளவு எங்கள்கிட்ட இருந்து கொண்டு எங்களோட பொது முகாமைத்துவத்தை நாங்கள் ஏதோ எங்களுக்கு சம்மதம் இல்லாத ஒன்றா தள்ளி வைக்கிறோம். அதை விட இப்போ நாங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முதல் போனோம் அதே ஆஃபீஸில் தான் இப்போ வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் எங்களுடைய அதாவது தொழில்துறையினுடைய நவீனத்தையே நாங்கள் இன்னும் பார்க்கல. இப்போ சொல்வதற்கு கவலை, இப்போ ஒரு நாட்டினுடைய தபால் துறை என்பது அதாவது இந்த நம்பகத்தன்மையின் இருதயம் என்று சொல்வார்கள். நீங்கள் என்னவும் பேசலாம், இறுதியாக ஒரு நீதிமன்றத்திலிருந்து ஒரு அழைப்பாணை வருகிறது என்பதை அந்த சாட்சியத்தோடு கொண்டு போகிறது தபால் துறை தான். ஆனால் இலங்கையினுடைய தபாலகங்களை போய் பாருங்கள், நாங்கள் நவீனத்துவத்தோடு இல்லை. நவீனத்துவம் விசைப்பலகைக்குள் வந்து விட்டது, அதை நகர்த்துவதற்கு இல்லை. இது ஒரு புறம் இருக்க, நாங்கள் தபால் துறைக்கே புதிதாக ஆட்சேர்ப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் நகைச்சுவையின் உச்சகட்டம். இது நான் சொல்லுவது ஒரு உதாரணம். இப்போ நீங்கள் அந்த ஆராய்ச்சி செய்வதனால் நீங்கள் இப்போ மனசுக்குள்ளே சிரிச்சு கொண்டிருப்பீங்க, நான் 100 பக்கம் சொல்லுவேன் கஜமுவேன், எனக்கு தெரியும் அது சரியா. இது இந்த மக்களுக்கு புரியறதுனால சொல்றேன். அதில் இருக்கிறவர்களே அவர்களை அதல பாதாளத்தை தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அதாவது நாங்கள் இந்த அரச பணியில் இருக்கிறோம்ன்றது பெருமிதமாக நினைக்கிறவர்கள் உண்மையில் பெருமிதமாக அல்ல, அவள் தாழ்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். ஆகவே இதை மாற்றி அமைப்பதற்கு உடனடியாக என்ன செய்யலாம்?
உங்கள் பார்வை? இதில் உண்மையில் தொழில்நுட்பத்தை பொதுத்துறைக்குள் மிகவும் விரைவாக கொண்டு வர வேண்டும். அதை நாங்கள் செய்யாவிட்டால் பொதுத்துறை உலகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களோடு ஒத்துப்போக முடியாத நிலைமை ஒன்று ஏற்படும். 2வது, திறமைசாலிகளை உள்வாங்குவதற்கு அரசு நிறுவனங்களில் முன்னுரிமை வழங்க வேண்டும். அப்படியான பல திறமைசாலிகள் இலங்கையிலும் இருக்கின்றார்கள். இலங்கை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டிலும் இருக்கின்றார்கள். இந்த நாட்டில் அவர்களுக்கு ஒரு இடம் இல்லை இன்னும் வந்து வேலை செய்வதற்கு. அந்த சூழலை உருவாக்கி அவர்களை உள்வாங்க வேண்டும். 3வது, இந்த அரசாங்கம் 3/2 தெளிவான பெரும்பான்மை கொண்டுள்ள ஒரு அரசாங்கம். ரைட். எந்த விடயத்திற்கும் அச்சப்பட வேண்டிய தேவை இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. ஏனென்றால் கடந்த காலத்தில் அப்படியான ஒரு தவறான ஒரு வரலாறு இவர்களுக்கு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. இதுதான் முதல் தடவை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கின்றார்கள். ஆக இவர்களுக்கும் ஆளுகை துறையிலே ஒரு அனுபவம் இப்பொழுதுதான் கிடைத்து வருகின்றது. ஆக இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தீவிரமான மறுசீரமைப்புகளை பொதுத்துறையில் கொண்டு வர வேண்டும். ஆட்சேர்ப்பில் இருந்து அதே போன்று பயிற்சிகளை வழங்குவதிலிருந்து அரசு அதிகாரிகளுக்கு அவர்களுடைய அதாவது ப்ரொமோஷன் பதவி உயர்வு கொடுப்பதிலிருந்து எல்லா விடயங்களிலுமே நாங்கள் தீவிர மறுசீரமைப்பில் கொண்டு வர வேண்டும். நீங்கள் போய் ஒரு சாதாரண அரச நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற ஒரு அதிகாரியிடம் நீங்கள் கேளுங்கள், கடைசியாக நீங்கள் பங்கு பற்றிய பயிற்சி என்ன என்று. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஏதேனும் ஒரு பயிற்சி, உற்பத்தி திறனை அதிகரிப்பது, தரமான சேவைகளை வழங்குவது, பிரஜைகளுக்கு பொறுப்பு கூறுவது, அல்லது உள்வாங்கி எல்லாரையும் அரவணைத்து கொண்டு பொது சேவையை வழங்குவது, ரைட், அரசு சேவையுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகளாக இருக்கலாம், கொள்திறனை மேம்படுத்துவதாக இருக்கலாம். இது போன்ற பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டீர்களா என்றால் அவர் பதவிக்கு சேர்ந்து இதுவரைக்கும் சென்றிருக்க மாட்டார். அதை விட சோழ வரி கட்டணம் வருகிறது, அதை கொண்டு நாங்கள் ஒப்படைக்கின்றோம். அதை கணினியில் பதிவு செய்வதற்கான கணிப்பீடுகள் மாநகர சபையினுடைய பிராந்திய அலுவலகங்களில் இல்லை. இறுதியாக கட்டணம் கொடுக்கப்படுகிறது, சிஆர் புக்கிலே தான் பதிவு செய்யப்படுகிறது. 2 கிழமையின் பின்னர் கொடுத்த கட்டணத்தோடு சேர்த்து அல்லது ஒரு மாதத்துக்கு பின்னர் கொடுத்த கட்டணத்தோடு சேர்த்து அடுத்த மாதத்துக்கான வரி பணம் எனது வீட்டுக்கே வந்திருக்கிறது. நான் தான் கொண்டு கட்டினேன். அப்ப ஒரு மாத காலமாக சேர்த்திறனின்மை அந்த நிறுவனத்தில் இயங்குதாக இருந்தால் இது எவ்வளவு கண்டனத்துக்குரிய குற்றம். இப்போ நாங்கள் திரும்ப ஒரு அந்த கட்டணம், அதாவது நியாயபூர்வமாக நேர்மையாக கொண்டு போய் ஒரு வரி கட்டிய ஒருவர் மீண்டும் நான் நேர்மையாக வரி கட்டினேன் என்பதை திரும்ப கொண்டு போய் அதை காட்டி நியாயப்படுத்த வேண்டி இருக்கு. அவனுடைய நேரம், அவனுடைய உழைப்பு நேரம், இதை யாரு கொடுப்பது? இந்த வினைத்திறன் இன்மை எத்தனை பேருடைய சங்கடங்களையும் நேரத்தையும் சிதைக்கிறது. இல்லை, இதில் ஒரு பிரச்சனை. இலங்கையிலே சென்ட்ரலைஸ் டேட்டா சிஸ்டம் ஒன்று இலங்கையில் இல்லாமல் இருப்பது ஒரு பாரிய பிரச்சனை. இப்ப டிஜிட்டல் மயப்படுத்த பற்றி ஜனாதிபதி அவர்கள் கூறுகிறார் ஒரு வருடத்தில். எனக்கென்றால் அது தெரியவில்லை. நீண்ட கால செயல்முறை, அது ஒரு நீண்ட கால செயல்முறை, அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயற்பாடு. அதன் நூலாக பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண முடியும். ஊழல் மோசடியிலிருந்து நீங்கள் சொன்ன காலதாமதம், நிர்வாகத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் பலவற்றை நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியும். ஆனால் இந்த செயல்முறை சென்று கொண்டிருக்கின்ற அதே நேரம் அரசாங்கம் யோசிக்க வேண்டும், ஒரு மத்தியமயப்படுத்தப்பட்ட தரவு முறைமை ஒன்றை கட்டியெழுப்புவதற்கு. இலங்கையிலே எனக்கு ஒன்று புரியவில்லை கலாநிதி ரமேஷ் அவர்கள். இப்போ பாருங்கள், ஆட்பதிவு திணைக்களம் அவர்களிடம் 18 வயதுக்கு மேற்பட்ட குறைந்தபட்சம் 95% பதிவு இருக்கா இல்லையா? நிச்சயமாக இயல்பா இருக்கு. இப்ப ஆட்பதிவு திணைக்களத்துக்கு உள்ளதான் குடிவரவு பாஸ்போர்ட்டும் இருக்கு. அதுக்கு வேற டேட்டா நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு பதிகிறதுக்கு நீங்கள் வேற டேட்டா கொடுக்கணும். இதை விட 6 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேருடைய தகவல்களும் இலங்கை கல்வி திணைக்களத்திலும் பரீட்சைகள் திணைக்களத்திலும் இருக்கு. அமைச்சர் பார்க்கிறது. இதெல்லாம் பரவாயில்ல. இந்த வங்கி நிதியியல் சார்ந்த நிறுவனங்களுடைய செயற்பாடு தனிப்பட்ட ரீதியில் கையாளப்படுகிறது. இது பொதுவான வங்கி இல்லை. இப்ப இது எனக்கு புரிய இல்லை, ஏன் மத்திய வங்கி இதுக்கு நாட்டம் இன்னும் கொண்டு வர இல்லை என்று. ஏனென்றால் ஒவ்வொரு வங்கி சார்ந்துதான் ஒவ்வொருத்தருடைய இருக்கிறது. ஆனால் அவர் தவறானவர் என்றால் மட்டும் கிரிப்புக்கு சென்று விடுகிறது. பாருங்க, கிரிப் ஒரு சென்ட்ரலைஸ் பாயிண்ட்ன்றதுனால அவைக்கு கிடைக்குது. சரியா? இப்ப அப்படி நடக்கதான் அதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து நாங்கள் குற்றப்பதிவு திணைக்களத்துக்கு அதை செய்து கொள்கிறோம். குற்றப்பதிவினால்தான் மிகுதியானவை நடக்கிறது. எனக்கு இதே இப்படி மூக்கால சுத்தணும் இயல்பான ஒன்று. ஆட்பதிவு திணைக்களம், குடிவரக்கூடிய திணைக்களம், கல்வி திணைக்களம், இந்த 3ஐயும் எடுக்கிறீங்க. அத்தனை டேட்டா பேஸை மெயின் போலீஸ் திணைக்களத்துக்கு கொடுக்கல. அதுதான் இங்க உள்ள பிரச்சனை. அது கொடுக்கறதுல இருக்கிற சிக்கல் என்ன? இதற்கு முன்னர் நான் நினைக்கிறேன் திட்டமிடப்பட்ட அரசியல் தேவைக்காக இது ஒரு இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு ரமேஷ் அவர்களே, ஒரு புதிதாக தகவலை எடுக்கிறது தான் கஷ்டம். இருக்கிற தகவல் டிரான்ஸ்பர் தான் சொல்லுவோம். அல்லது இருக்கு உங்களுக்கு எனக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கிறது எனக்கு பார்க்கறதுக்கு டீம் வியூவே போதும். அப்ப கட்டமிட ஒரு நிர்வகிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருந்தால் இவை அனைத்தும் ஒன்றாகிவிடும்.
ஓ அது ஏன் இது பகிரங்கப்படுத்தப்படாதது ஒரு வேணுமென்ற ஒரு அரசியல் நாடகம் என்று இல்ல, யோசிக்கிறேன். அரசியல் தேவைகளுக்காக இந்த நிறுவனங்களை பெருப்பித்து தமக்கு அவசியமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட வேலைகள் தான் இது எல்லாமே. இது கொம்பார்ட்மெண்டலைசேஷன் என்று சொல்லுகின்றோம். உண்மையிலேயே இன்று நாங்கள் கதைப்பது ஆல் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது அரசு நிறுவனங்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து பொதுமக்களுக்கு ஒரு குடையின் கீழ் சேவை வழங்குவது தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த ஆளுகை தொடர்பாக நாங்கள் மறுசீரமைப்பு தொடர்பாக பேசுகின்ற பொழுது பெரும் புலமையாளர்கள் வலியுறுத்துகின்ற முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. நியூசிலாந்திலே, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே இந்த ஆல் ஆஃப் கவர்மெண்ட் அரசாங்கம் என்பது ஒரு கூடையின் கீழ் பொதுமக்களுக்கு சேவை வழங்க வேண்டும். நீங்க சொன்ன ஒரு கூடை வந்தா நீங்க சொன்னீர்கள் தானே 3.5 லட்சம் ஊழியர்கள் தேவைப்படாது நிச்சயமாக. ஆகவே எல்லாம் தரவு மையப்படுத்தப்பட்டிருக்கும். எல்லா சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். வினைத்திறன், விளைத்திறன், செயற்திறன் எல்லாம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை அது ஏற்படுத்தும். அது உண்மையிலேயே அரசாங்கத்துடைய சுமையை பொருளாதார ரீதியாகவும் பல வழிகளிலும் பொதுமக்களுடைய அலைச்சலையும் அது என்ன செய்யும் என்றால் இல்லாமல் செய்யும். ஆனால் அதற்கு செல்வதற்கு இன்னும் எமது அரசியல்வாதிகள், அரசியல் தலைமைத்து இதுவரை காலம் தயாராக இருக்கவில்லை. ஏனென்றால் அப்படியான ஒரு நிலைமை உருவாகமாக இருந்தால் அவருடைய அரசியல் இருப்புக்கு அது கேள்விக்குறியாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினாலும் வேறும் தனிப்பட்ட அரசியல் நலன்களுக்காகவும் அந்த நிலைமைக்கு அவர்கள் செல்லவில்லை. ஆனால் இப்படி பார்க்கலாமே. சரி, இதுக்குள்ள ஒரு கேள்வி, இதையும் நாங்கள் போடலாம். என்னென்றால் மொத்தமாக எத்தனை அரசு ஊழியர்கள்? 16 லட்சம் பேர். இலங்கையில் இருக்கும் மொத்த சனத்தொகை என்ன? 2,20,00,000. அப்படி என்ன சராசரியாக 16 கோடி என்ன அன்னளவாக 7.8 ஒரு 8% இலங்கை மொத்த சனத்தொகையிலே அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள். சரிதானே? வெறுமனே 8 ஊழியர்கள். அப்ப இலங்கையிலே மொத்த சனத்தொகை அது. நாங்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள்னு பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையில் ஒரு 56 லட்சம் இருக்கு. அதில் வெறுமனே 16 லட்சம் தான், 56 லட்சம் இல்லை, நான் நினைக்கிறேன் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இருப்பாங்க. 2 கோடி 1 கோடிக்கு மேற்பட்டவர் சராசரி இருந்தால் 1 கோடியிலே 16 லட்சம் பேர் தான் அரசு ஊழியர்கள். ஏனையவர்களுக்கு மிக தரமான வாழ்க்கைக்கு நிகரான ஒரு கவர்னன்ஸ், ஒரு அரச கட்டமைப்பை இந்த அரசு வழங்குமாக இருந்தால் ஏன் இந்த போராட்டங்களை பார்த்து அவர்கள் பயப்பட வேண்டும்? அதுதான் பெரும்பான்மை மக்களை பார்ப்பதுதான் இங்க முக்கியமான ஒன்று. உண்மையிலேயே அதற்கு எல்லோருமே அரச துறையை நாடுவதற்கும் அரச துறை தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நாட்டம் இலங்கையில் அதிகரிப்பதற்கு பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. ஒன்று, தொழில் பாதுகாப்பு, ஓய்வூதியம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொழில், பிளெக்சிபிள், நெகிழ்ச்சித்தன்மை கொண்ட தொழில். முதலாவது நீங்க அதை சொல்லியிருக்கோம், நீங்க மூணாவது நெகிழ்ச்சித்தன்மை கொண்ட தொழில். அப்படி பல நன்மைகள் அதில் இருப்பதனால் அதனை விரும்புகின்றார்கள். இரண்டாவது பிரச்சனை, சிங்கப்பூர் போன்றோ, ஹாங்காங் போன்றோ, தென்கொரியா போன்றோ இன்னும் நாங்கள் தொழில்நுட்பத்தையோ கைத்தொழிலையோ வளர்ச்சி அடைய செய்யவில்லை. அந்த துறை மிக வேகமாக மலேசியாவிலே மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. இங்கே வருபவர்கள் பயப்படுவார்கள். அங்கு அட்ராக்டிவ் சேலரி, ஒரு கவர்ச்சி மிகு சம்பளம் வழங்கப்படுகின்றது. வசதி வாய்ப்புகள், தொழில்நுட்பம் எல்லாத்தோடையும் அது பிணைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கைத்தொழில் துறை. அது அந்த துறையை இணையாக, அரசு துறைக்கு இணையாக இலங்கை அரசாங்கம் பெருக்குமாக இருந்தால், விஸ்தரிக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு பெரிய அளவில் தீர்வு காண முடியும். இங்கிருந்து திறன் வாய்ந்தவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கின்ற ஸ்கில் மைக்ரேஷனை நாங்கள் தடுப்பதற்கு அது வாய்ப்பை ஏற்படுத்தும். அது இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டில் 9 லட்சம் பேர் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். குடிவரவு குடியகல்வு திணைக்களம் 9 லட்சம் பாஸ்போர்ட்டை விநியோகித்திருக்கின்றது. யார் இவர்கள்? 18 வயது தொடக்கம் 26, 27 வயதுக்கு உட்பட்டவர்கள். இலங்கையினுடைய தொழில் படைக்கு அவசியமானவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். ஏனென்றால் இலங்கையில் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. தொழில் வாய்ப்பு ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. ஆக இந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்காக அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். இவர்களை நாங்கள் தக்க வைக்கணுமாக இருந்தால் இந்த நாட்டை ஒரு சுபிட்சமான இந்த NPP அரசாங்கத்துடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட போன்று சுபிட்சமான அழகான ஒரு நாட்டை, வாழ்க்கையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் மிக வேகமாகவே அரசாங்கம் காலம் தாழ்த்தாமல் கைத்தொழில் துறையை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு அதிகமாக முதலீடு செய்ய வேண்டும். வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், வினைத்திறன் மேல் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை பற்றி நாங்கள் பேச வேண்டும். நீங்கள் பேசும்போது தான் தெரிகிறது, இப்போது இலங்கை பேக் ப்ராசஸிங் ஆஃபீஸ், BPO, இந்த செயற்பாடுகள் தான் குறிப்பாக இந்தியா போன்ற ஹைதராபாத் மற்றது பெங்களூர் போன்ற நகரங்களிலே மிகவும் கைதேர்ந்த அந்நிய செலாவணியை பெற்றுத் தருவதாக இருக்கிறது. இலங்கை இலவச கல்விக்கு பெரிய அளவில் செலவழிக்கிறார், உயர்கல்விக்கு பெரிய அளவில், பல்கலைக்கழக கல்விக்கு பெரிய அளவில் இலவசமாக செலவழிக்கிறார். எப்படி செலவழிக்கிறோம்? பல்கலைக்கழகத்தில் கற்கிறதுக்கு அல்ல, அவர்கள் தங்கி சாப்பிட்டு கற்பதுக்கு மகா போல கொடுக்குறோம். இம்முறை எமது வரவு செலவு திட்டத்திலே முன்மொழியப்பட்ட 10,000 கொடுக்க போகிறோம். இப்போ இவர்கள் எல்லாம் யார்? நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு கட்டுப்பாடு இல்லையாண்டு, நீங்கள் சொன்ன வழியிலேருந்து தான் வர இவர்கள் தானே ஐயா வழியில் போகிறாங்க.
இவர்கள் தானே இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள இலங்கையை விட்டு வெளியேற மூளை உள்ளவர்கள் என்று நாங்கள் சொல்பவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை தக்க வைக்கிறதுக்கு அரசே ஏன் அவ்வகையான வெளிநாடுகளிலே தேவைப்படுகின்ற நிறுவனங்களினுடைய பின் நகர்வு மையங்களை, அலுவலகங்களை அரசாங்கமாகவே எடுத்து இந்த மாணவர்களை அதற்குள் உள்வாங்கி அவர்களுக்கு மீண்டும் சுழற்சி முறையில் ஒரு வருமானத்தை கொடுத்து இப்படியான திட்டங்களை முன்வைக்கலாம். இங்கே வினைத்திறன் என்றது எங்கே இருக்கிறது? அங்குதான் தங்கி இருக்கிறது. எனக்கு நல்ல ஞாபகம், இப்போது அண்மை காலமாக இந்த பிராந்திய ரீதியாக இந்தியா இயங்குவதனால், இப்போ இந்த ஜென்மோகன் ரெட்டி வந்ததுக்கு பிறகு, குறிப்பாக இந்த ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா சிக்கலுக்கு பிறகு, அவர்கள் நேரடியாகவே அரச பராமரிப்புக்குள்ளேயே மாணவர்களை கொண்டு வந்து செய்கின்ற வினைத்திறன் திட்டங்களை முன்வைக்கிறார்கள். இப்போ நாங்கள் இப்படி பேசும்போது ரமேஷ் அவர்களே, நாங்கள் தெலுங்கானான்றவுடன் ஒரு நாட்டினுடைய சின்ன பிரதேசம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இலங்கையின் மொத்த சனத்தொகையில 2 மடங்கு இருக்கிற ஒரு பிரதேசம் என்பதை நாங்கள் மறந்துடுறோம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு இடத்திலே அதை செயற்படுத்த முடியும் என்றால் இலங்கை போன்று இலவசமாக அத்தனை பேருக்கும் கல்வி கொடுத்த ஒரு நாட்டுக்கு செய்ய முடியாது. இதில் உண்மையில் அரசாங்கம் இந்த மூளைசாலிகளை, திறமைசாலிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் சொன்னது போன்று தீவிரமாக உடனடியாகவே வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதை தொடர்ந்தும் தாழ்த்தக்கூடாது. அவர் தாழ்த்துமாக திட்டத்தில் அதற்கு இல்ல ஒன்று பெரிய அளவில் நிச்சயமாக அது பெரிதும் கவலை அளிக்கின்ற விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலை தொடருமாக இருந்தால் 2030ஆம் ஆண்டு ஆகின்ற பொழுது இலங்கையுடைய தொழில் படையில் ஒரு பாரிய நெருக்கடி ஒன்று. அதை அரசாங்கம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு திட்டங்களை தீட்டுகின்றது என்பது தெரியாது. இன்னொரு பக்கம் இப்படியான திறமைசாலிகளை இந்தியா போன்ற நாடுகளில் என்ன செய்கின்றார்கள் என்றால், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் என்று இந்தியாவிலே ஒன்று இருக்கின்றது. உலகம் முழுவதும் ஐடி என்ஜினியர்ஸை சப்ளை பண்ணுகின்ற, விநியோகிக்கின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த TCS சொல்றது, டாடா கன்சல்டிங் சர்வீஸ் என்பது. ஆகவே திறமைசாலிகளை அடையாளம் கண்டு அவர்கள் உள்வாங்கி உலகில் எங்கெல்லாம் ஐடி என்ஜினியர்ஸுக்கான வேலைவாய்ப்பு வெற்றிடங்கள் காணப்படுகின்றதோ அங்கெல்லாம் அனுப்பி அவர்கள் இந்தியாவுக்கு என்ன செய்கின்றார்கள்? அந்நிய செலாவணியை திருப்பி அனுப்புகின்றார்கள். அவை அப்படியான ஒரு மெக்கானிசத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். நாட்டுக்கு அவர்கள் நன்மை பயக்கின்ற வகையில் ஏதேனும் செய்ய வேண்டுமாக இருந்தால் வெளிநாட்டுக்கு செல்லலாம், அது அவருடைய உரிமை. நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டில் அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அவருடைய திறமைக்கேற்ற தொழில் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள். அதன் ஊடாக நாட்டுக்கு என்ன நன்மையை கொண்டு வர முடியும் என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படியான வேலை திட்டங்கள் இல்லாமல் இருப்பது கவலை அளிக்கின்றது. அதே போன்று இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக பேசுகின்றது, நாங்களும் பார்க்கின்றோம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் என்று ஒன்று உங்களுக்கு தெரியும். ஒரு காலநிலை இருக்க வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட்டை இலங்கைக்குள் கொண்டு வருவதற்கு சாதகமான ஒரு காலநிலை முதலில் உருவாக்க வேண்டும். கடந்த காலங்களில் வெளிநாட்டு முதலீட்டாளர் ஒருவர் இலங்கையிலே வியாபாரத்தை ஆரம்பித்து பதிவு செய்து காணி எல்லாம் வாங்கி தொழிலை பதிவு செய்வதற்கு 6 மாதங்கள் எடுத்தது. 1 வருடமும் எடுத்திருக்கின்றது. பாரிய ஊழல் மோசடிகள் அதிலே இருக்கின்றது. அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இலங்கை போன்ற ஒரு ஊழல் மோசடி நிறைந்த நாட்டில் கொண்டு போய் நாங்கள் வியாபாரத்தை ஆரம்பிப்பதை விட சிங்கப்பூருக்கு சென்று இலகுவாக வியாபாரத்தை ஆரம்பிப்போம். சைனா அதை விட இலகுவானது வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு. வியட்நாம் மிகவும் இலகுவானது. இந்தோனேசியாவில் நாங்கள் போய் இதனை செய்வோம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஹாங்காங் இன்னும் சிறந்த இடம் இலகுவாக வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு. ஆகவே இவற்றையெல்லாம் மாற்றி ஜனாதிபதி தீவிரமாக அதில் கரிசனை காட்டுகின்றார். அது வரவேற்கத்தக்கது. ஆகவே இந்த சூழலை உருவாக்க வேண்டும். பதிவு முறையிலே அந்த பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ்ல இருக்கின்ற காலதாமதத்தை நான் சொன்னது போல இந்த டிஜிட்டலைசேஷனை முதல் கொண்டு வந்தால் தான் செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும், IMF குறிப்பிட்ட அந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் IMF வெளியிட்ட அந்த ஆளுகை தொடர்பான அறிக்கையிலே, கவர்னன்ஸ் டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட்டிலே ஒரு பரிந்துரைத்தான் டிஜிட்டல் லேண்ட் ரெஜிஸ்ட்ரியை இலங்கையில் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் காணிப்பதிவு இலங்கையில் மிக மோசமான ஊழல் மோசடிகள் நிறைந்த ஒரு இடம். அது எங்கள் அனைவருக்கும் தெரியும். அதிலும் குறிப்பா வெளிநாட்டு முதலீட்டாளர் ஒருவர் 10,000, 20,000, 5,000 ஏக்கரை கொள்வனவு வாங்குகின்ற பொழுது வியாபாரத்துக்காக, அது உங்களுக்கே நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் அதில் எவ்வளவு மோசடிகள் இருக்கும் என்று. ஆகவே அதை தவிர்ப்பதற்காகத்தான் இவர்கள் சொன்னார்கள், எல்லா லேண்ட் காணிப்பதிவு அவ்வளவும் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட வேண்டும், பகிரங்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மை அதில் இருக்க வேண்டும் என்று. ஆனால் அது இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. அதெல்லாம் மிகவும் முக்கியமானது. இந்த கிளைமேட்டை, இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டை இலங்கையிலே உருவாக்கி முதலீட்டாளர்களை நாங்கள் ஈர்ப்பதற்கு அதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் தாண்டி நீங்களும் அறிந்திருப்பீர்கள், உலக வங்கி ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுகின்ற ஒரு இண்டெக்ஸ் சுட்டெண் ஒன்று இருக்கின்றது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்ற ஒரு சுட்டெண் ஒன்று இருக்கின்றது. உலகில் எங்கு இலகுவாக வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும் என்பது தான் அந்த சுட்டி. அதில் 199 நாடுகளை அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகின்றார்கள் ஒவ்வொரு வருடமும். அதில் நாங்கள் 99வது இடத்தில் இருக்கின்றோம். ரைட்? அதில் போட்டித்தன்மை கவனத்தில் எடுக்கப்படுகின்றது, வெளிப்படைத்தன்மை கவனத்தில் எடுக்கப்படுகின்றது, நம்பிக்கை என்பது கவனத்தில் எடுக்கப்படுகின்றது, அரசியல் ஸ்திரத்தன்மை கவனத்தில் எடுக்கப்படுகின்றது, ஊழல் மோசடி கவனத்தில் எடுக்கப்படுகின்றது.
இந்த காரணிகள் எல்லாம் பார்த்தால் இப்பொழுது தான் நாங்கள் சற்று முன்னேறி வருகின்றோம் இந்த குறிகாட்டிகளில். இதற்கு முன்னர் அந்த நிலைமை இருக்கவில்லை. ஆக எப்படி நாங்கள் உடனடியாக முதலீட்டாளர்களை இலங்கைக்கு கொண்டு வந்து ஒரு கைத்தொழில் பேட்டையை உருவாக்குவது, அந்த சூழலை எப்படி கட்டியெழுப்புவது என்பது பற்றியெல்லாம் நாங்கள் தீவிரமாக யோசிக்க வேண்டும். ஆழமான ஒரு விடை. கலைஞர் ரமேஷ் அவர்களே, இப்போது இந்த 99வது இடத்துல நாங்கள் இருக்கிறத பற்றி அதை பற்றி நாங்கள் ஒரு பக்கம் பேசலாம். கவலைக்கிடமானது, மிக கவலைக்கிடமான ஒன்று. இலங்கையில் இலங்கையர்கள் ஒரு விற்பனை ஆரம்பிப்பதற்கு இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை அவலமயப்படுத்தி கொண்டு இருக்கு. இதையும் நீங்கள் நிச்சயமாக பொது முகாமைத்துவத்தில் பார்த்திருப்பீர்கள். இதை பற்றி உங்களோட பார்வை என்ன? அதிலும் நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த வியாபாரத்தை பதிவு செய்கின்ற முறையில் காணப்படுகின்ற இறுக்கமான நிர்வாக கட்டமைப்பு. இந்த பொதுமக்கள் சில நேரம் இந்த அரசு துறை வெறுக்கின்றார்கள். ரைட்? ஏன் வெறுக்கின்றார்கள் என்றால் அந்த மரபு ரீதியான நிர்வாக நடைமுறைகளை நாங்கள் கையாள்வது, அது இறுக்கமாக இருப்பது, நெகிழ்ச்சித்தன்மை அற்று இருப்பது, அதனால் ஏற்படுகின்ற காலதாமதம், ஆவணங்களை தொடர்ச்சியாக இன்று ஒரு ஆவணத்தை கொண்டு போனால் நாளைக்கு இன்னொரு ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும், அதன் பின்னர் இன்னொரு ஆவணத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். எல்லாத்தையும் விட நீங்க கடினமான விஷயம் என்ன, நானும் இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் சொல்லி உணவக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் நான் அந்த பதிவு செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது தனிப்பட்ட ரீதியில் உணவு வந்திருக்கிறேன். அதை நீ எந்த பெரிய ஆளாக இருந்தால் செய்யணும். இதில் நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், ட்ரேட் செய்கிறேன்னு, வணிகம் செய்கிறேன்னுண்டா எனக்கு வர லாபத்துக்கு நான் தானே உங்களிடம் போய் செய்வேன். உண்மையிலேயே இந்த வியாபார பதிவு, மற்றது PHI பெர்மிஷன், இவை அனைத்துமே, மற்றது மியூனிசிபல் கவுன்சில் பெர்மிஷன், இவை அனைத்துமே உண்மையாகவே அரச நிறுவனங்களுக்கான வருவாய். அதாவது இதை அரச நிறுவனத்தில் வேலை செய்யும் செல்வர்கள் நேரடியாக சென்று அதனை நட்புறவாக பழக்கினால் அந்த நிறுவனமயத்தின் ஊடாகவே பெரும் பணத்தை உட்கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நீங்கள் செய்த இந்த நீங்கள் சொல்லும் ஊழல் எங்கு ஆரம்பிக்கிறது சொல்லுங்க பாப்போம். இந்த வருபவர்களுடைய தனிப்பட்ட தேவைதான் அரசுக்கான வருவாயை தடுக்கிறது. நிச்சயமாக. இந்த தனிப்பட்டவர் விளங்கவில்லை. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அரசு வருவாயை அதிகரித்தால் இப்படி தனிப்பட்ட ரீதியில் அவர் போவதற்கு தேவையே இல்லை. ஒரு 2 வருடங்களிலே இவர் உழைப்பது, இவர் 2 குடும்பத்துக்கு செலவு செய்வதற்கான வருவாயை அரசே பெற்று தரும் என்று. இந்த அறியாமைதான் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஊழல் ஒவ்வொரு அரசு நிறுவனத்தினுடைய எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் பியனிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த அரசு நிறுவனங்களுடைய உண்மையான நாயகன் யாருன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய பணிப்பாளர் நாயகம் இல்லை, பியோன் தான் அத்தனை பேரையும் கட்டுப்படுத்தும் ஒரு கட்டமைப்பு தான் இருக்கு. இதெல்லாம் இந்த ஊழலை பேட்டியெல்லாம் நீங்க படிக்காம வந்தது இல்லை. ஆனா இதை நாங்க பகிரங்கமா சொல்றோம். என்னன்னா அனுபவப்பட்டது. உண்மையில் இல்லை, இந்த நிலையை நாங்கள் கையாள வேண்டுமாக இருந்தால், இல்லாமல் செய்ய வேண்டுமாக இருந்தால், நாங்கள் ஏற்கனவே பேசியது போன்று டிஜிட்டல் மயமாக்கம் தான் அவசியமானது. நேரடியாக கையாளக்கூடிய முறை. நிச்சயமாக எல்லா வியாபார பதிவு முறைகளையும் டிஜிட்டல் மயப்படுத்த வேண்டும். அந்த பதிவை புதுப்பிக்கின்ற ஒவ்வொரு செயல்முறைகளுமே டிஜிட்டல் மூலமாக இடம்பெற வேண்டும். அதனூடாக இந்த தனிநபர்களுடைய தலையீட்டை மிகச்சிறப்பு. அதுவும் இப்ப எல்லோரும் சொல்லும் குற்றச்சாட்டு என்ன, இலங்கை மக்கள் இந்த டிஜிட்டல் மயத்துக்கு பழக்கப்படவில்லை. இது ஒரு குற்றச்சாட்டு வருது. அதற்கு கூட சிறிதாக அதனை பழக்குகின்ற முறையிலே டிஜிட்டல் அமைச்சு ஒவ்வொரு பிராந்திய நிறுவனங்களை வைத்து அதை ஒரு உதவியாக மக்களுக்கு செய்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இதற்கு சிறந்த உதாரணம் இந்தியா. எம்மை விட கல்வி எழுத்தறிவில் மிக மோசமாக பின்னடைந்து இருக்கின்ற பல பிராந்தியங்கள் இந்தியாவிலே இருக்கின்றது. வட இந்தியாவில் பாருங்கள், எத்தனை மாநிலங்களிலே மிக மோசமான எழுத்தறிவின்மை காணப்படுகின்றது. அவர்கள் டிஜிட்டல் உலகத்தில் வாழுகின்றார்கள். சாதாரண பூக்கடையிலும் இன்றைக்கு பே பண்ணிட்டு போறோம் ஆன்லைன்ல, டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம். சாதாரண பால் விற்கிறவனும் டிஜிட்டல் பேமெண்ட். அந்த அளவுக்கு இந்தியா இன்றைக்கு வளர்ந்திருக்குது டிஜிட்டல் மயமாக்கத்தின் காரணமாக. எல்லாமே அரசு நிறுவனங்கள். நீங்கள் தெலுங்கானாவை பற்றி சொன்ன பொழுதுதான் எனக்கும் ஞாபகம் வந்தது. சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய ஒரு திறமையான முதலமைச்சராக இருந்தார். அவர் டிஜிட்டல் துறையில் பாரிய ஈடுபாடு கொண்டவர். ஒட்டுமொத்த அரசு சேவையும் அவர் டிஜிட்டல் மயப்படுத்தி வச்சிருக்கின்றார் தெலுங்கானாவில். அதனூடாக அவர் பொதுமக்களுக்கு இலகுவான தரமான வினைத்திறனான சேவையை வழங்கி அரசு நிறுவனங்கள் மீது மக்களுடைய நம்பிக்கை அவர் வென்றெடுத்திருக்கின்றார். வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறல் அதிகரித்திருக்கின்றது. ஊழல் கணிசமாக குறைவடைந்திருக்கின்றது. ஒரு காலத்தில் இந்தியா மிக மோசமான ஊழல் மோசடிகள் நிறைந்த நாடு. என்ன செய்தார்கள்? 1000 ரூபாய் காசை மோடி வந்த பின்னர் இல்லாமல் செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், 1000 ரூபாய் நோட் மோடி வந்த பின்னர் இல்லாமல் செய்தார்கள். 500 ரூபாய் மாத்திரமே. இரண்டாவது, பண கொடுக்கல் வாங்கல்களை அரசு நிறுவனங்களை முற்றாக நீக்கினார்கள்.
இதுதான் ஊழலை குறைப்பதற்கு இப்படியான இறுக்கமான முடிவை நிச்சயமாக. முகாமைத்துவத்தில் இருப்பவர்கள் செய்ய வேண்டும். எனக்கு டிஜிட்டல் அறிவில்லை, ஆனால் ஒரு கட்டாயம் எனக்கு வருகின்ற பொழுது நான் அதை செய்து படிப்பேன், அதை செய்துதான் ஆகுவேன், பிறருடைய உதவியை எடுத்தாவது நான் செய்வேன். அந்த நிலைமை நாங்கள் கொண்டு வராவிட்டால் இந்த துறையை, பொதுத்துறையை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்வது மிகவும் கடினமாக இருக்கும். அரசு துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் இந்த பண கொடுக்கல் வாங்கலை நேரடியாக செய்வதற்கு தான் இன்னும் விரும்புகின்றார்கள். அதனை முற்றாக மாற்ற வேண்டும். மிக மிக அருமையான ஒரு விடை அது ரமேஷ் அவர்கள். இப்போது இதை பொதுமக்கள் பாதுகாப்புக்கும் கூட நாங்கள் டிஜிட்டல் மயம் எவ்வளவு தூரம் உதவுகிறது. இப்ப பீகார், ஜார்க்கண்ட் போன்ற பிரதேசங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த என்ன சாதிய நிறவரி அது ஒரு அதிகம் உள்ள இடங்கள். இன்று அங்கிருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்கள், பாதுகாப்பு நிறுவனங்கள் சுயாதீனமாக இயங்குவதற்கு மூல காரணமாக இருப்பது இந்த டிஜிட்டல் தான். இன்றைக்கு எந்த ஒரு தவறையும் நேரடியாக ஸ்பாட் பண்ணி நேரடியாக இனம் காணுவதற்கான அமைப்பு இருக்கிறது. அதனால் தான் செய்திகள் எங்களுக்கு வருகின்றன. இல்லாட்டி செய்தியே வராத ஒரு இடமா தான் இருந்தது. அப்ப இலங்கை போன்ற இடங்களிலே இவை அறிமுகப்படுத்தப்பட்டால் மக்களுக்கு தான் நன்மை. மக்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை வென்றெடுக்க முடியும், அதிகரிக்க முடியும். அவ்வாறான செயற்பாடுகள் வரலாம் ரமேஷ் அவர்கள். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், கொள்ளுப்பட்டியில் நடந்த சண்டையோ ஏதோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்த விபத்தோ இந்த சிசிடிவி இருப்பதனால் எங்களுக்கு எவ்வளவு உதவி புரிகிறது. நிச்சயமாக இவையெல்லாம் ஒரு வகையில் தொழில்நுட்பம் தானே. அப்ப இது இலங்கையிலே மக்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும். அரசு ஓரளவு இந்த அரச நிறுவனங்களை வினைத்திறனாக்க முடியுமாக இருந்தால் இது பெரிய கடினமான ஒன்று. நிச்சயமாக இந்த டிஜிட்டல் மயமாக்கத்தினால் இந்தியாவையும் இலங்கை நான் ஒப்பிடுகின்ற பொழுது அவதானிக்கிற ஒரு விடயம் தான். உங்களுக்கு தெரியும், இந்த டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் உலகத்தில் கிட்டத்தட்ட 180 நாடுகளிலே பணியாற்றுகின்றது. அவருடைய பிரதான நோக்கமே ஊழலுக்கு எதிராக போராடுவது தான். ஜெர்மனியில் தான் அதனுடைய தலைமை காரியாலயம் இருக்கின்றது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 180 நாடுகளை ஆய்வுக்கு உட்படுத்தி ஊழலின் நிலைமையை பற்றி அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள். அதிலே இந்த மோடி பதவிக்கு வந்து கடந்த 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவினுடைய ஊழல் நிலை கணிசமாக வீழ்ச்சி அடைந்து இன்று இந்தியா 90வது இடத்துக்கு வந்திருக்கின்றது 180 நாடுகளில். மறுபக்கமாக இலங்கை 122வது இடத்துக்கு சென்றிருக்கின்றது 180 நாடுகளில் ஊழலில். ரைட், ஊழலற்ற நாடுகளிலே முதலாவது இடத்தில் நியூசிலாந்து, டென்மார்க் போன்ற நாடுகள் தான் இருக்கின்றன. அவர்கள் தொடர்ந்து அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுகின்றார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ரைட், ஆனால் நான் இந்த பக்கத்திலே இருக்கின்ற இந்தியாவை ஒரு காலத்தில் மிகவும் எல்லா இடத்திலும் ஊழல் நிறைந்த ஒரு இடம், மொண்டிசோரையில் இருந்து எல்லா இடத்திலுமே ஊழல் இருக்கின்றது இந்தியாவில். ஆனால் இந்த டிஜிட்டல் மயமாக்கத்தின் காரணமாக எப்படியான ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் அதனூடாக விளங்கிக் கொள்ள முடியும். இப்போது இலங்கையில் நீங்கள் சொன்னது சரி. அரசு நிறுவனங்கள் டிஜிட்டல் மயமாக்க மூலமாக ஊழல் தடுக்கலாம் என்று. ஆனால் இலங்கை அரசு நிறுவனங்களிலும் கூட இன ரீதியான பாகுபாடுகள் அதிகம் இருக்கின்றன. இதை நாங்கள் பேசவில்லை என்றால் நாங்கள் இந்த நிகழ்ச்சி செய்யறதுக்கு அர்த்தம் இல்லை என்று சிரிக்கக்கூடும். இது எப்படித்தான் டிஜிட்டல் மயமாக்கினாலும் இந்த சிந்தனையிலிருந்து விடுபடாமல் பொது இலங்கை என்கின்ற அமைப்புக்குள் இலங்கையையும் கொண்டு செல்லாமல் நினைக்கிறீங்களா? பொது இலங்கையர் என்ற அடையாளத்தை வாய் வார்த்தையில் கட்டியெழுப்ப முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அதனை இந்த அரசாங்கம் கூட தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றது. ஆனால் அது ஒருபோதும் இந்த கட்டமைப்பு ரீதியான பாகுபாடுகளை, நிறுவனமயப்படுத்தப்பட்ட பாகுபாடுகளை இல்லாமல் ஒழிக்காமல் அது ஒரு நாளும் இலங்கையில் சாத்தியம் இல்லை. நான் அப்படி சொல்லுகிறது. இன்று இலங்கையினுடைய அரசியலமைப்பிலே பௌத்தத்துக்கு கொடுக்கும் முன்னுரிமை உங்களுக்கு தெரியும். நான் அதை தவிர்க்கவில்லை. அது இருக்கலாம், என்னது தனிப்பட்ட கருத்து. ஆனால் தேசமா மதமாண்டு வரும்போது தேசத்துக்கு முன்னுரிமை கொடுத்தால்தான் தேச தலைவர்களாக இருக்க முடியும். நிச்சயமாக என்ற கருத்து சரியா? இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லலாம். இந்த மத விடயத்துக்கு உலகத்திலே ஒரே ஒரு 197 விதமானவர்களை இந்துக்களாக கொண்ட ஒரே ஒரு நாடு நேபாளம். இந்தியாவில் கூட இல்லை. நேபாளம் உலகத்திலே ஒரே ஒரு இந்து நாடு. 2015ஆம் ஆண்டு வரைக்கும் நேபாளம் அரசியலமைப்பிலே நேபாளத்திலே இந்து மதத்துக்கு தான் முன்னுரிமை, இந்து நாடு என்று அங்கீகரிக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு நேபாளத்திலே புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்தார்கள். அதில் மதசார்பற்ற நாடு என்று அங்கீகரிக்கப்பட்டது. ஏன் எங்களால் முடியாது? மதசார்பற்ற அரசு ஒன்று தேவை என்ற கலந்துரையாடலை தென்னிலங்கை சிங்கள இளைஞர்கள் தான் 2022ஆம் ஆண்டு காலிமுகத்திடலில் அறகலைய போராட்டின் போது ஆரம்பித்தார். நான் நினைக்கவில்லை முற்போக்காக சிந்திக்கக்கூடிய சிங்கள மக்கள் இந்த நாட்டிலே அரசியலமைப்பில் எல்லா மதமும் சமனானது என்ற ஒரு வார்த்தையை பிரயோகிப்பதன் ஊடாக அதனை எதிர்ப்பார்கள் என்று. ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்காமல் எல்லா மதங்களும் சமனானவை, சம உரிமைகள் உண்டு இந்த நாட்டில் என்ற ஒரு வார்த்தையை உட்புகத்தின் ஊடாக நான் நினைக்கவில்லை முற்போக்கான சிங்கள மக்கள் அதனை எதிர்ப்பார்கள் என்று.
இன்று அந்த அளவுக்கு அந்த சமூகத்திலும் கல்வி ரீதியாக சிந்தனை ரீதியாக பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. ஒரு சில பிற்போக்கு சிந்தனை கொண்ட பௌத்த பிக்குகள் அரசியல்வாதிகள் அதனை தமது இனங்களிலும் இருக்கின்றார்கள், எல்லா இனங்களிலும் இருக்கின்றார்கள், தமது அதனை ஒரு அரசியலுக்கான ஆயுதமாக பயன்படுத்தி அதனை எதிர்க்கலாம். நாங்கள் செய்தித்தளங்களிலே பெரும்பான்மை மக்களுடைய எண்ண கருக்களை தவிர்த்துவிட்டு இந்த சிறுபான்மை செய்கின்ற துவேச விடயங்களிலே அதிகம் செய்கின்றோம். ஏனென்றால் அது இந்த மக்களின் பார்வையை அதிகப்படுத்துவதற்கு அதை தவிர்க்க வேணும். இலங்கையின் செய்தி வளங்களும் கரிசனை காட்ட வேண்டிய மிக முக்கியமான தேவையில் இருக்கின்றோம். ஒரு உதாரணம் இந்தியாவை சொல்லலாம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் இந்த இந்தியாவினுடைய பத்திரிகையிலே தலைப்புச் செய்திகள் சார்ந்து பேசுவார். அவர் அதை ஒரு நாடாளுமன்றத்திலே அதை சொல்லி இது எப்போது இந்தியாவினுடைய அதாவது இந்த பாசிட்டிவ் நேர்முகத்தன்மையில் வெற்றி பெறுகிற செய்திகளை நாங்கள் முதலில் போட ஆரம்பிக்கின்றோமோ அது மக்களுக்கு செல்லும் என்று அதனை மாற்றி அமைப்பார். நிச்சயமா இங்கே நாங்கள் இன்று மக்கள் எதிர்மறையான செய்திகளை தான் மக்களுக்கு வழங்கி கொண்டு இங்கே நாங்கள் மாற்ற வேண்டும். அதே போன்று இப்ப டிகாராம் கஜேந்திர கொய்ராலா தான் நீங்கள் சொன்னது போன்ற 2015ஆம் ஆண்டு இந்த பெரும் மாற்றத்தை நேபாளத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களே ஊழல் என்பதனை இன்று நேபாள மக்கள் தெரிந்து அவர்களே வீட்டுக்கு விரட்டி அனுப்பியிருக்கின்றார்கள். அப்போது இந்த உலகம் சார்ந்த சில கற்கைகள் கற்கும் போது இலங்கை எவ்வளவு தூரம் நாங்கள் இன்னும் மேல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாங்கள் எழுத்தறிவில் ஆசியாவிலும் ஜப்பானுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் ஏன் இந்த விடயங்களில் சிந்தனை இல்லை? ஆகவே இந்த கிரிட்டிக்கல் சிட்டிசன்ஸ் தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடிய பிரஜைகளை உருவாக்குவதன் ஊடாகத்தான் கல்வி திட்டத்திலே பாடசாலையிலே நாங்கள் உருவாக்குவதன் ஊடாகத்தான் இப்படியான தீவிர மாற்றங்களை அரசியல் அமைப்பிலும் சரி ஆளுகை கட்டமைப்பிலும் சரி உருவாக்க முடியும். உண்மையில் கடைசியாக சொல்ல வேண்டும், இந்த இனவாதத்தை அரசு நிறுவனங்களில் முற்றாக இல்லாமல் ஆக்காமல் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் அதற்கு 30 ஆண்டு கால சிவில் யுத்தமும் பெரிய அளவில் பெரும்பான்மை அரசு அதிகாரிகள் மத்தியில் இனவாத சிந்தனையை நிறுவனமயப்படுத்தி இருக்கின்றது. 30 ஆண்டு கால யுத்தமும் அதற்கு பின்னர் ஏற்பட்ட பல்வேறு சம்பவங்களும் இந்த இன ரீதியான பாகுபாடு மிகவும் சாதாரணமாகவே அரசு நிறுவனங்களில் நடப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதற்கு நிறுவன கலாச்சாரமும் ஒரு வகையில் பங்களிப்பு செய்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 16 லட்சம் அரசு அதிகாரிகள் இலங்கையில் இருந்தாலும் சிறுபான்மை இனத்தவர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் கூட இருப்பார்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த 16 லட்சத்தை பெரும்பான்மை மக்களை கொண்டு வருவதற்கு குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர் காலகட்டத்திலே பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் பிரித்து மேய்வதற்கு சிறுபான்மையினரையே அதிகாரத்துவத்தில் வைத்திருந்தார்கள். அதனால் பெரும்பான்மையினத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அரசியல் செய்து இந்த அரசியல் கட்சி இப்படி மாற்றிவிட்டது. ஆகவே நாங்கள் எப்போதும் இவ்வகையான அரசியலுக்குள் மிகவும் குறுகிய நலன்களை கொண்ட அந்த இடத்தில் கூட நாங்கள் நியாயத்தை முன்வைக்கிறோம். பாருங்க, இப்படி இருந்தனால தான் இருக்கு, அதை நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் நியாயத்தை பேசுகின்றோம், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ஏன் இது இப்போது நீங்கள் இந்த இலங்கையினுடைய அரசியலமைப்பை பற்றி சொல்வதற்கு தான் சொல்கிறேன். தேசிய கீதம் செல்கிறது, சரியா? எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள், பௌத்த துறவிகள் மாத்திரம் அமர்ந்து இருக்கின்றார்கள். அப்படி என்றால் தேசியத்துக்கு நாங்கள் கொடுக்கும் முன்னுரிமை என்ன? அந்த முன்னுரிமை நிலையில் இலங்கை ஜனாதிபதியும் அந்த நிகழ்ச்சிகளே கலந்து கொள்கிறார். அப்படி என்றால் இங்கே தேசியம் இலங்கை என்ற அந்த போக்கு அந்த சிந்தனை எப்படி வருகிறது? இதே தயவு கூர்ந்து இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை மரணப்படுத்தி பாருங்கள். அதில் இருக்கும் எழுச்சி என்னவென்றால் மிகுதி அத்தனையும் பின் சென்றுவிடும். இதில் இன்னும் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். தேசியம் என்பதற்கு மதம், மொழி, இனம் பாகுபாடு எதுவும் இல்லை. இந்திய தேசிய கீதம் எழுதப்பட்டிருப்பது பங்காளி மொழியில். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஒரே ஒரு கவிஞர் தான் 2 நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதியிருக்கிறார். பங்களாதேஷனுடைய தேசிய கீதம் எழுதியவரும் வங்காள கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். அப்ப அங்கே மொழி அல்ல பேசப்பட்டது, உணர்வுகள் தான் பேசப்படுகின்றன. எனவே தேசம் ஒன்றிக்காமல் இருக்க முடியாது. கலாநிதி ரமேஷ் அவர்களே, இன்றைய இந்த நேர்காணல் என்னை பொறுத்த மட்டில் ஒரு பெரும் மழையிலே ஒரு பாத்திரத்தில் எடுத்த நீர் போல் தான் எனக்கு தெரியுது. நீங்கள் பெரும் மழை. ஆகவே இந்த நீர் தான் இந்த நேரத்துக்குள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இன்னும் உங்களிடம் நாங்கள் கேட்க வேண்டும், நீங்க அட்வொகேட்டாக வர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தனித்தனி பிரதேசங்களாக எங்களுடைய வினைத்திறன் சார்ந்து பேச வேண்டியிருக்கிறது. ஒரு மலையக மைந்தனாக உங்கள் எழுச்சி எனக்கு அதிபெருமிதம், அதில் ஒரு பகுதி என்பதனால். எனவே உங்களிடம் மலையகம் சார்ந்த அதை பெருந்தோட்டத்துறை சார்ந்த இலங்கையினுடைய நிலவரம் பற்றி நாங்கள் தனியே பார்க்க வேண்டும். மற்றது குறிப்பாக தேசிய நிறுவனங்களினுடைய வெளிப்பாடு டிரான்ஸ்பரன்சி நாங்கள் ஆழமாக கதைக்கலாம். அதை நிச்சயமாக கதைக்க வேண்டும். அது மிக பாரிய அளவில் இலங்கையில் ஏற்பட்டுகிறது.
வடக்கு கிழக்கு சார்ந்த கட்டாயம். பொருளாதாரம் சார்ந்து நாங்கள் அரசியல் இப்போது சார்ந்தும் அரசியல் கதைக்க சார்ந்து வேண்டும். பேச வேண்டி நிச்சயம், இருக்கின்றன. நிச்சயம். இவையெல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்குள் செல்கிறது என்பது கடினம். நிச்சயம். ஏன்னா உங்களிடம் எக்கச்சக்கமாக இருக்கிறது தெரிகிறது. இன்னும் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் இப்போது எனக்கு சொல்ல வேண்டும், ஆம் இல்லை. நிச்சயமாக நான் தொடர்ந்தும் பங்கு பற்றுவேன் இந்த நிகழ்ச்சிகளில். நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு கலந்துரையாடல் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சிறுபான்மை மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை எவ்வாறு கையாள போகின்றது, அதில் உள்ள சவால்கள் என்ன என்பது பற்றியும் நான் நினைக்கின்றேன். பெருந்தலைப்பு. அது காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு. பல இடங்களில் அதை பற்றி இப்பொழுது பேசப்படுகின்றது. அதனை நாங்கள் உடனடியாகவே செய்தால் பார்வையாளர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ இது முற்றுப்பெறும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை, தேவையில்லை. கலாநிதி ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தொடரும் என்று சொல்லட்டாம் என்று. ஆக மீண்டும் நிகழ்ச்சிகளில் நாங்கள் தொடர காத்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு பொறுமையத்தில் சந்திக்கும் வரை கலாநிதி ரமேஷ் அவர்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.